ஐயோ மீன் ஃப்ரெண்ட்ஸ், சில செய்திகள் கேட்கும் போதே நம்ம உள்ளம் பார்த்தீங்கன்னா உறைஞ்சு போயிடும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் உட்கோட்டை பகுதியில் இப்போ நிகழ்ந்திருக்குது. அந்த கிராமத்தை சேர்ந்த சங்கீதான்ற ஒரு பெண்ணுக்கும் கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவிலை சேர்ந்த பாலமுருகன் அப்படின்றவருக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுனதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திருப்பூர்ல தங்கி வேலை செய்யற நம்ம பாலமுருகன் பாத்தீங்கன்னா சங்கீதாவுக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்க நிலையில பாத்தீங்கன்னா எங்க நம்ம குழந்தை சத்தமே காணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்பதான் அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே குழந்தைய காணுமே அப்படின்னு வந்து வீட்டை தேடி இருக்காங்க. அப்புறம் தான் வந்து பாத்ரூம்ல இருக்க பைலர்ல அந்த குழந்தைய வந்து சடலமா அந்த வீட்டுல இருக்க தாத்தா வந்து தூக்கிட்டு வந்திருக்காரு பேரன. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா அதிர்ச்சி உள்ளாக்கிச்சு எல்லாத்தையுமே. ஸோ வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் யாராவது செஞ்சுருப்பாங்க, நம்ம வளர்ச்சி பிடிக்காம யாராவது செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலுமே ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த போலீஸார் வந்து ஒவ்வொருத்தரையா வந்து விசாரிக்கிறாங்க. அம்மாவை தனியா, அப்பாவை தனியா, தாத்தாவை தனியா விசாரிக்கும் போது தாத்தா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயத்த வந்து மர்மத்தையே உடச்சு விட்டாரு. அந்த குழந்தையை கொன்றதே பாத்தீங்கன்னா தாத்தான்றது வந்து ஒத்துக்கிட்டாரு. வீரமுத்து அவர்கள் தான் அந்த குழந்தையவே பாத்தீங்கன்னா கொண்டிருக்காரு. எதுக்கியா நீ கொன்ன அப்படின்னு கேள்வி கேட்கும் போது சித்திரை மாசத்துல பிறந்திருக்கு குழந்தை, இந்த குழந்தை வளர்ந்தா நிறைய கடன்களும் தாத்தாவோட உயிருக்கும் பாத்தீங்கன்னா பாதகம் வந்து விளைவிக்கும் அப்படின்ற மாதிரி ஜாதகக்காரங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால்தான் வந்து நான் வந்து இந்த குழந்தைய கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த குழந்தை பாத்தீங்கன்னா கருவில் இருக்கும் போதே நம்மளோட வீரமுத்துக்கு பிடிக்கல. அது வந்து எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காரு. அந்த குழந்தை பிறக்கிறத வந்து கோவமாவும் இருந்திருக்காரு. இப்போ ஒரு பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு லவ் மேரேஜ் நடக்குதுன்னு வைங்களேன், அந்த பிள்ளைங்களை வந்து டக்கு நம்ம வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா குழந்தை வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குழந்தை முகத்தை பார்த்தா கோவம் இருக்கிற மனசு கூட கரைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லையா. சோ இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா தான் உயிருக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்குன்றனால சொந்த பேரனை வெறும் 1 மாதமே ஆண் குழந்தைய பாத்தீங்கன்னா கருணையே இல்லாம அந்த கிழவன் வந்து பாத்தீங்கன்னா கொண்டிருக்கிறான். கேட்டா தன்னோட உயிருக்கு பாத்தீங்கன்னா ஆபத்து வராம இருக்கிறதுக்காகவும் குடும்பத்தோட நலனுக்கு வந்து இப்படி நான் செஞ்சதாகவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறான். ஸோ இவனை மாதிரி பாத்தீங்கன்னா இவனை மாதிரி இருக்கவனால என்ன செய்யறது அப்படின்னு வந்து சத்தியமா தெரியல. இந்த மாதிரி சில புறம்போக்குங்களால இப்ப இருக்க கரண்ட் ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா சொந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட நம்மளோட அம்மா அப்பா வந்து அனுப்புவாங்களா அப்படின்றது பெரிய சந்தேகமா இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் தூக்கி தரக்கு கையில கொடுப்பாங்களான்னு தான் பாக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மாதிரியான நாய்ங்களால நம்மளோட கல்ச்சரே வந்து மாறுபடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷத்துக்காக ஜோசியம் வந்து பார்க்க வேண்டியதான். அதுக்காக அதையெல்லாம் நம்பி இன்னமும் இந்த மாதிரி முட்டாள்தனம் செய்யற சில நாய்ங்க இருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா நம்ம சமூகம் வந்து இன்னுமே சீரழிஞ்சிட்டு போகுது. இந்த குழந்தைக்கான நீதி என்ன அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். என்ன கேட்டா ஒரு கருணையே இல்லாம ஒரு குழந்தைய பாத்தீங்கன்னா பாய்லர்ல வந்து ஒரு துணியால கட்டி முழுகடிச்சு சாகடிச்சிருக்கான்றப்போ நம்ம தமிழ் படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி இந்த புறம்போக்கையும் கல்லு கட்டி கயிறோட நம்ம கடல்ல இறக்கிடணும். தப்பே கிடையாது. இவனுக்கெல்லாம் கருணையே நம்ம பார்க்க கூடாது. ஒருவேளை நீங்க நீதிபதியா இருந்து இவனுக்கு வந்து நீங்க தண்டனை கொடுத்தா என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பீங்க அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நீங்க லைக் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணா போதும்.